என் அன்பு நண்பரும் இயக்குனரும் நடிகருமான மனோபாலாவின் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தவங்க. 45 வருஷ பழக்கம். அவருடைய இயக்கத்தில் பிள்ளை நிலா, மல்லுவெட்டி மைனர் நடிச்சிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மிகச்சிறந்த நடிகர். திரையுலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனோபாலன் இறப்பு சினிமாவுக்கே ஒரு பேரிழப்புன்னு தான் சொல்லணும். என்னென்னா, ஒரு டைரக்டராக, தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக, எனக்கு நடிகராக இருந்ததுனால தான் எனக்கு மனோபாலன் ரொம்ப பழக்கமானார். சொல்லப்போனால், தம்பி என்னடா பண்ணிகிட்ருக்குன்னு ஒரு அக்கறையாக விசாரிக்கக்கூடிய ஒரு அண்ணன். நலம் விரும்பி சினிமாவில் யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு அண்ணன். இன்றைக்கி எங்கள் எல்லாத்தையும் விட்டு போயிட்டார், நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டாருங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சொல்லப்போனால் திரையுலகத்தில் உள்ள அனைவரும் நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மா சாந்தி அடையணும், வேண்டிக்கணும். மக்களும் சரி, எல்லாருமே வேண்டிக்குவோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். என்னிடம் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்த நண்பர், நடிகர், டைரக்டர் மனோபாலா அவர்கள் காலமானது செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். மனோபாலா ஆரம்பத்தில் பத்திரிகையாளராகவும் பின்னர் டைரக்டர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவியாளராகவும் பணிபுரிந்து பின்னால் தானே சொந்தமாக டைரக்ட் செய்ய ஆரம்பித்த நேரத்திலிருந்து எல்லா காலங்களிலும் என்னை சந்தித்து வந்தவராவார். என்னை பார்ப்பதற்காக நான் வீட்டிலிருந்து கிளம்பி கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டுகின்ற நேரத்திலே எத்தனை மணிக்கு இது தாண்டுகிறது என்று பார்த்து அதே நேரத்திற்காக என்னை பார்ப்பதற்காக, காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர். அப்படியே இருந்தாலும் பின்னால் நடிகரானாலும் டைரக்டரானாலும் என்னிடம் அப்போதைக்கப்போது நடந்த விஷயங்கள் எல்லாம் சினிமா உலகத்தில் அதிகமாக என்னுடைய ரெக்கார்டிங் டைமில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி சொல்லி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். இனிய தமிழ் மக்களை, என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான மிகப்பெரிய என் உதவியாளனாக இருந்து இயக்குநரான மனோபாலாவின் மரணம் தாங்க முடியவில்லை. என்னிடம் எத்தனையோ உதவியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். மனோபாலா ஒரு சிறந்த ஓவியன். ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு வந்தோம். ஸ்கீம் ஆஃப் திங்கிங் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவன் இயக்கிய படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். இந்த மாதிரி வயலன்ஸ் இருக்காது. மென்மையான குடும்ப கதைகள், காதல் கதைகள் அற்புதமாக பண்ணுவான். மனோபாலா இவ்வளவு குறுகிய காலத்தில் போவான் நினச்சி கொண்டு பார்க்க முடியல. எவ்வளவோ உதவியாளர் இருந்தாங்க. பாக்யராஜ், ரங்கராஜ். மனோபாலா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல கலைஞன். ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படித்தவன். அழகாக வரைவான். எனக்கு ஸ்கீம் பண்ணி கொடுக்குறது, சார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு வரைபடமே கொடுப்பான். ரொம்ப மென்மையானவன். ரொம்ப என்ன சொல்றது, எனக்கே தாங்க முடியல. நான் அவனை ரீச் பண்ண முடியல. நான் வெளியூரில் இருக்கேன். நாளை இதற்காகவே நம்ம அவசரமாக ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வந்தாகணும். நாளை காலை நான் என் உதவியாளர், என் பாசத்திற்கு நேசத்திற்குரிய மனோபாலாவுக்கு இறுதி மரியாதை செய்வதற்காகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன்.
அவனை இழந்து வாடும் அவன் துணைவியார் வளர்ப்பு பிள்ளை ஒன்று அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல கலைஞன், நல்ல இயக்குனர் நம்மளை நான் விட்டு போயிட்டாங்கிறத ரொம்ப மனசு கனமாகவும் சுமையாகவும் இருக்கு. என் ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். எப்பயுமே மனோபல அண்ணன் கலகலகலன்னு இருப்பார். கோச்சுக்கிட்டா கூட ரொம்ப நாள் அந்த கோபம் அவருக்கு இருக்காது. ஒரு 2 நாள் 3 நாள் தான் மேக்ஸிமம் பேசாமல் இருப்பார் யாராக இருந்தாலும். உடனே அவரே ஃபோன் பண்ணி, சாரிடா அன்றைக்கி ஏதோ மூடில் இருந்தேன், அதனால் அந்த மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சிடுறான்னு வயசு வித்தியாசம் பார்க்காம ரொம்ப ஓப்பனாக கேட்குற ஒரு பர்சனாலிட்டி. யாருக்கு என்ன உதவினாலும் அவர்னால என்ன முடியுமோ அதை நிச்சயமாக செய்வார். எங்கே யார் இறந்துட்டாங்க, சங்க உறுப்பினர்கள் யார் இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அவர் ஃப்ரீயாக இருந்தால் போய் அந்த உறுப்பினருக்கு மரியாதை செலுத்திட்டு வருவார். எல்லாருக்கும் நல்ல அட்வைஸ் பண்ணுவார். இன்றைக்கி அவர் இல்லைன்னு நினைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தாருக்கு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட் பண்ணுவோம் நல்லா தேறி வந்துட்டு இருந்தார். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக தான் வந்து 1 வீக் போல் அவரோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. அண்ட் நல்லா நடந்து ஃபிசியோலாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சடனாக இருந்தது இந்த நியூஸ். எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு தேங்க்ஸ். உங்களோட நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்களாம் தான் அவருக்கு ரொம்ப உயிர். ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க எங்களுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. நாளைக்கு தான் லாஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் தான். 10 மணி போல் அந்த டைமில் தான் இருக்கும். ஆமாம். இனிமே தான் சார், இனிமே தான் பேசணும். இப்போ தான் நடந்துச்சு. இனிமே தான் பேசணும். தேங்க்யூ. மனோபல அண்ணனுடைய மறைவு வந்து மொத்த திரையுலகிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது. சக இயக்குனரா அவரோட நிறைய நாள் பயணப்பட்டிருக்கேன். பாரதிராஜா சாருடைய எல்லா ஃபங்க்ஷனையும் அவரை சந்திப்பேன். ஒரு 20 நாளுக்கு முன்னாடி கூட வந்து என்னை வந்து மகாவலிபுரத்தில் வந்து இன்டர்வியூ எடுத்தாரு. ரொம்ப இனிமையான ஒரு மனிதர். என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப சடன் ஷாக்கா இருக்குது. ஒரு சிறந்த நடிகரும் கூட. அவருடைய மகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டேன். மனோபல சார் மறைவு ரொம்ப பிலீவ் பண்ண முடியல. சரின்னு சொன்னாங்க. இது வந்து எதிர்பார்க்கல. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஃபேமிலிக்கு இந்த ஆழ்ந்த இருந்து மீண்டு வரணும்னு அவங்க ஃபேமிலி. சினிமா உலகம் ஒரு நல்ல மனிதர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் இருந்துச்சு. It's a big loss for the entire film industry. மனோபல சார் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நான் பார்த்தேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து பாக்கியராஜா சார், மணிவண்ணன் சார், மனோபலா சார், பாக்கியராஜ் சார் எல்லாரும் வந்து அப்பாவோட கம்போசிங்கில் உட்காரும்போது வீட்டில் அவங்க வந்து அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து இவங்களெல்லாம் பார்த்து ஸ்டுடியோவில் பார்த்து அப்படி வளர்ந்துருக்கோம். அப்பா மேலே உயிராக இருப்பார் மனோபலா சார். உயிர்னா உயிர், அப்படி உயிர் வச்சிருக்காரு அப்பா மேலே. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். அவர் நல்லபடியாக இறைவனை சேர வேண்டும். மனோபலா சார் அவங்க காலமானது வந்து பெரிய இழப்பு. அதாவது எல்லா விதமான கதைகளையும் ஹேண்ட் பண்ணக்கூடிய இயக்குநர்கள், முக்கியமான இயக்குநர்கள்.
ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், ஒரு ஹாரர் படமாக இருக்கட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லா விதமான படங்களையும் தயார் பண்ணியிருக்காரு. பெரிய நல்ல தயாரிப்பாளர் கூட. அவருடைய திரைப்படங்கள்லாம் நான் உதவி ஒளிப்பதாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அவருடைய படங்களை நான் கதாநாயகமும் நடிச்சிருக்கேன். ஸோ அதை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. ஆனால் இது பெரிய இழப்பு. இட்ஸ் டூ சூன். அவர் காலமானது ரொம்ப ரொம்ப வலி. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவருடைய நண்பர்கள் குடும்பத்தில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய மனோபாலா சார். அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாக, அவர் ஒரு பெரிய டைரக்டராக தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன சின்ன கலைஞர்களை கூட என்கரேஜ் பண்ணி அவங்களுக்காக ஓடி வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி எவ்வளவோ உதவிகள் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனசு படைச்சவர். அவர் கூட நாங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய நாள் அவரோட தனிப்பட்ட முறையில் நிறைய நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்ததாக இருக்குது. நிறைய கோயில் பயணம் பண்ணதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன விஷயமா தான் கூட ஃபோன் பண்ணி ஆன்லைனில் எனி டைம் ஆக்டிவாக இருப்பார். கடந்த ஒரு 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 ரியாலிட்டி ஷோவில் நாங்கள் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கூட அந்த ஒரு நாளை வந்து எப்பயுமே ஒரே நகைச்சுவாக வச்சுருப்பார். அவரோட காரில் தான் எங்களை கூட்டிகிட்டு போவார். எப்பயுமே அவ்வளோ ஒரு பசங்க மாதிரி எங்களை பார்த்துக்குவார். ஸோ இன்றைக்கி அவருக்கு கடந்த 2 மாதமாக உடம்பு சரியில்லைன்ற விஷயமே மீடியாவில் எதுலேயுமே வெளியில் வராதனால அவரை வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி இந்த அவருடைய மரணம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. காலையில் அந்த மெசேஜ் கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி மயில்சாமி அவருடைய ஒரு மறைவு வந்து சடனாக ஒரு ஷாக்கிங்காக இருந்ததோ அது மாதிரி மனோபாலா சார் அவருடைய அந்த இடத்தையும் நிரப்பவே முடியாது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி நான் என்னோட வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்கும்போது பொதுமக்கள் அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க நிறைய பேர் கூட அவருடைய படத்தை வந்து ஸ்டேட்டஸாக வச்சு அவரை வந்து அவரை நினைவு கூர்ந்தாங்க. அப்போ தான் தெரியுது ஒரு கலைஞராக அவர் எவ்வளோ மக்களும் அவரை எவ்வளோ நேசிச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மகா கலைஞனை, நல்ல மனிதரை நம்ம வந்து இழந்திருக்கோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் கடவுள் வேண்டிக்கிறேன். எங்களுக்கு 25 வருஷமாக முக்கியமாக சொல்ல போனதுன்னா அது வந்து எங்கள் டைரக்ஷன் மெடிக்கேஷன் எல்லாத்தையும் வந்தது. இது மட்டும் இல்லை, நான் அவர் படம் டைரக்ஷன் வச்சுருக்கிறேன். அது வந்து நான் வந்து வாடா போன சிறந்த நண்பர்கள் சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். என்னப்பா மனோபாலா அது எப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா. அதே மாதிரி அவருக்கு ஏதாவது டவுட்டு எனக்கு 12 மணிக்கு கொடுத்தீங்கன்னாப்பா என்னாச்சு நேற்று இந்த மாதிரி உரிமையோட படங்கள் வந்து நல்ல படம் கோல்மால் படம் டைரக்ஷன் எஸ்டெண்ட் கோல்மால் டைரக்ஷன் மொரிஷியஸ் போயிருந்து 2 மாதம் ஷூட்டிங். அந்த மொரிஷியஸ் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இவன் வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. மேனேஜர் சபரி வச்சுட்டு வீட்லேயே ரூம்லேயே சமைச்சு இன்னைக்கு வரைக்கும் பேசாமல் அது எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ என்னென்ன கொடுப்போம். அதே மாதிரி நான் ஒரு முறை 3 ஷூட்டிங்கில் மாட்டினேன். அப்போ திரும்பி போகிறதுக்கு ட்ரெயின் கிடையாது. மறுநாள் ஷூட்டிங் அவன் கார் கொடுத்து வச்சு போயிட்டு அப்படி நல்லா பழக்கமுள்ள 40 படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி பழக மாட்டாங்க. எளிமையாக வாடா போனால் சந்தோஷமாக இதாக இருந்தாலும் ஓப்பனாக நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான கருத்து. அதுதான் மனோபாலாவுக்கு எனக்கு ஒரு சின்ன சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி தான் அதை பற்றி பேசும்போது அவர் சொன்னாங்க, நான் பாபநாசன் கொடுத்தாரு எனக்கும் பாபநாசன் கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ நம்ம 2 சொந்தக்காரங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நண்பர்களாக இருந்து 20 வருஷம் உறவினர் ஆன பிறகு பாருங்க ஒரு 6 மாதம் எவ்வளோ யூடியூப்லாம் அவரோட சேனலாக நான் பேட்டிலாம் கொடுத்துருக்குறேன். உண்மையை சொல்ல போனால் ஒரு சுறுசுறுப்பான மனிதர் எப்படி வந்து காலம் நாளைக்கு போனாங்க தெரியல. சமீப காலமாக நம்மளுடைய நெருங்கிய வட்டாரம், அதாவது விவேக், டிபி கஜேந்திரன், மயில்சாமி கணிதாசன் நட்பு வேலை கேசுகிற இந்த மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா அது போட எடுத்து மலையாளம் பேசுவாங்க. ஆதரவு படத்தில் தலைவன்மான்னு சொல்லி அப்படி நிறைய ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே இழந்து போகிறது வந்து கலைஞருக்கு இழப்போ இல்லையோ எனக்கு தெரிவிப்பட்டது மாப்பிள்ளை. ஏன்னா ரொம்ப காலம் பழைய நண்பர்கள் கடைசி காலத்தில் கூட தான் பெரிய கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு இருக்குன்னு பயமாக இருக்குது. நானே அனாதையாக வருத்தம் சொல்லியிருக்கேன். அந்த வருத்தத்திலே நான் அவன் குடும்பத்துக்கு நானே நாட்டில் வந்து நான் சினிமா வந்து இருந்து அடிக்கடி பேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆனால் அவர் வந்து இப்போதான் ஆர்டிஸ்ட் அளவுக்கு தெரியும்.
நான் வந்து அவருடைய படம் மெயினான ஒரு படம் நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கூட நான் வந்து சேர்ந்து ரீசெண்டாக கூட பள்ளியில் வந்து நடித்தோம். ரொம்ப ஒரு அன்பானவர். திடீர்னு இப்படி ஒரு ஏன்னா இப்போ சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் எந்த விதமான ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி தெரியல. சடனாக வந்து மறைஞ்ச ஒரு பெரிய பேர் இருந்துச்சு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பெரிய டைரக்டர் இதே மாதிரி தெரிஞ்சிருக்கும். காமெடி மட்டும்தான் பெரிய தேட்டருக்குள்ள பெரிய அளவுக்கு அருமையான நடிகர். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் வந்து முக்கியமான இருக்கும். எல்லா யூனியன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30% 5% எல்லா யூனியன்லையுமே ஒரு வந்து எல்லாத்தையும் ஒரு ஆக்டிவான ஒரு அதாவது எல்லாத்தையுமே ஒரு சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் நம்பிக்கை செலுத்தக்கூடிய மனசு அவர் வந்து உலகத்தில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது. 10 பேர் நம்மளுக்கு பிடிச்சதுன்னா 7 பேர் பிடிக்கும், 3 பேர் நம்மளுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் 10 பேருக்கும் 10 ஒரு ஆளை பிடிக்கும் அப்படின்னா அது மனப்படம். அந்த காலத்தில் அந்த பாரதிதாசன் காலத்திலேருந்து இன்னைக்கு ரீசெண்டாக அறிமுகமாக இருக்கிற நடிகர்கள் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரு. சிவகார்த்திகேயன் ஈஸியாக பேசுவார். இன்னைக்கு வந்து டாடா ஹீரோ கவின்ட்டு ரொம்ப ஈஸியாக பேசுவார். அப்படியே கட் பண்ணால் பழைய பிரபு சார்ட்ட ரொம்ப ஈஸியாக பேசுவார். ஒரே ஃபோனில் கரண்ட்லேயும் பழைய காலத்துலேயும் ரொம்ப நட்போடு இருக்கிற நல்ல மனிதர். ரீசெண்ட் டேஸில் நானும் அவரும் படம் நடித்தோம். அது குறிப்பிட்ட படம் என்ன சந்திரமுகி 2. சந்திரமுகி 2ல் வந்து இந்த சந்திரமுகி 1 நினைவுபடுத்த ஒரு சீன் வரும். அந்த படத்தில் போட்டி போட்டு நடித்தார். வடிவேலன் சாரும் அவரும் நானும் 3 பேர் ஒரு காமெடி நடிச்சாரு. அன்னைக்கு ஒரு ஆக்சுவலாக உடம்பு முடியல. அந்த டைம் கூட வந்து ரொம்ப போட்டி போட்டு யங் ஜென்ரேஷனுக்கு போட்டியாக நடிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான கலைஞர். என்ன ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சமைச்சு ஒரு வத்த குழம்பு வச்சிருக்காருனா சரி, ஒரு கீரை குழம்பு வச்சுருந்தா சரி, அந்த ரூமில் ஒரு 10 ரூம் இருக்கா, 10 ரூம்லையும் கூப்பிட்டு இந்தடா குழம்பு வச்சுருக்கா வச்சுக்கடா, இந்தடா வத்த குழம்பு சாப்பிட்றா, இந்தடா தோசை சாப்பிட்றான்னு சொல்லி ரொம்ப அன்போட ஒரு பகிர்ந்த ஒரு மனிதர். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் நினைப்பாரு. தப்பிக்கவே ஏதாவது சின்ன வார்த்தைகள் விட்டால் 100 முறை வாட்ஸ்அப்பில் பண்ணி கேட்பாரு. அப்பேற்பட்ட மனிதன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர் சங்கம், நடிகர் சங்கம், எழுத்தாளர் சங்கம்னு அவர் வந்து பதவி வைக்காத சங்கங்களே இல்லை. அத்தனை சங்கத்திலையும் உண்மையாக இருந்திருக்காரு. உறுப்பினர்களுக்கு உண்மையாக உழைச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து இந்த மனித பிரிவில் ரொம்ப அபூர்வம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக மனதுக்குள்ள ஒரு முற்போக்கு சிந்தனையோட வச்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக நகைச்சுவையாக நண்பரை நகர்த்துறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப அற்புதமான மனிதர். இது தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா நடிக்கும் போல சொல்லுவார் என்னை பர்சனலாக, ஏய் உனக்கு காமெடி செம்மையாக இருந்தா நீ வில்லன்லேருந்து காமெடி பண்ணுற, ஏன் நீ காமெடிலாம் ஆகக்கூடாது, காமெடிலேருந்து காமெடி பண்ணுறதா எனக்கு ரொம்ப விஜயம் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட ஆத்மா நான் இழந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி இழந்திருக்கு. விவேக் சார், அப்புறம் மயில்சாமி சார், அதே மாதிரி மனோபாலன், தொடர்ந்து கலைத்தாய் வந்து இதெல்லாம் இழந்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பந்தங்கள் நடக்கணும்னு நான் எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிறைய விஷயங்கள் உடனே நாங்கள் அவ்வளோ உள்ள விஷயங்கள் பெரிய சினிமா புத்தகம், பெரிய சினிமா மாதிரி எந்த விஷயம் கேட்டாலும் அவங்க வந்து அவர் சொல்லுவார். அவ்வளோ ஜென்ரேஷனை பார்த்து படத்தில் வந்து இந்த இப்போ இருக்க மாதிரி இப்போ இருக்கக்கூடிய
புதுசாக ஒரு வந்தாங்கன்னா அவங்கள வந்து டைலாக் என்ன இந்த மாதிரி எந்த டைலாக் அதை ஏற்றுக்கிட்டு அப்படி நடிக்கிற ஒரு நடிகர் வந்து அது சொன்ன மாதிரி பெரிய சாக்கா கொரோனா காலத்துல பட் அதுக்கப்புறம் இந்த நிலையில எப்படி ஆறுதல் சொல்றது அப்படின்றது தெரியல. அதுக்கு என்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது வர வணக்கம். எல்லாம் நடந்திருக்குங்க. அப்புறம் இது வாய் வார்த்தை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவர். அதாவது அவர் டைரக்டரா இருக்கும் போது அவர் படங்கள்ல நான் நடிக்கிறேன். அப்புறம் சக நடிகரார். ஆதித்யா மதன் பாபுடன் சிரிகள் நான் பண்ண போகிறார். நானும் அதில் வரணும் பண்ணணும். அவர் குழந்தை மாதிரி இடம். ஸோ அவர் மனோபாலாவுடன் சிரிகள் வச்சிருக்கீங்க. இந்த வயதில் அவருக்கு போகிற வயதில் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. நிறையா இருக்கு. இன்னும் அந்த சதுரங்க வேட்டை கார்பூர் ரிலீஸ் ஆகணும். அன்னைக்கு கூட அவரை கேட்டார், வந்துருங்க வந்துடும் அப்படின்னு. அதோட இந்த வேஸ்ட் பேப்பர் அவர் வீட்டுக்கு நான் இப்படி வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வீட்டு கல்யாணத்துல ரிசப்ஷன்ல முகூர்த்தத்துல வெளியிலே இருந்த அத்தனை பேரையும் வரவேற்று எல்லாம் பண்ணாரு. எனக்கே தெரியாது. தெரியும் ஒரு ஜூனியர் நடிகர்கள் சீனியர் நடிகர்கள் பார்க்க மாட்டாரு. சின்னவங்க பெரியவங்க வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே அன்பாக பழகக்கூடியவர். நம்ம அவரோட ஈஸியாக ஜெல்லாயிடலாம். நல்லா ரொம்ப சூப்பராக பேசுவார். ஷூட்டிங் பாட்டில் இப்போ கடைசியாக சோனான படம் நடிச்சிருந்தேன். அவர் கூட நம்ம டிஆர் காலங்கள்லாம் ஷூட்டிங் போச்சு. எல்லா நடிகரும் இருப்பாங்க. சூப்பராக ஜாலியாக உட்காந்து செட்டில் பேசுறது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொல்லுவார். இந்த படத்தில் ரஜினி சார் கூட பண்ணது, அவங்க கூட பண்ணது, முன்னாடி பெரிய பெரிய நடிகர்களோட நடித்த இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவார். நம்ம ஏதாவது சின்னதாக காமெடி பண்ணாலும் காமெடி பண்ணி இதெல்லாம் பண்ணுறது எப்படி பண்ணுறா அதெல்லாம் சொல்லுவார். ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு மனிதர். எல்லாருக்குமே ஒரு தன்மையாக பழகக்கூடிய குணம் கொண்டவர் அவர். அவரெல்லாம் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக பழகுவார், சகஜமாக பழகுவார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நிறுத்தம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் என்னைக்குமே அவங்களோட ஆசீர்வாதம் அவங்க இருந்து. ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு சிரிப்பு வந்து அடங்கி போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில். வந்து மனோபாலா சார் வந்து பழகிறதுக்கும் சரி, அவருடைய குணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எளிய முறையில் இருக்கும். இன்னைக்கு நம்மளை விட்டு அவர் பிரிந்தது வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. என்னுடைய லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் அவரை நான் வந்து ஒரு ஆசானாவே நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய முதல் படம் நான் பண்ண சீரியல் சித்திக்கு முன்னாடி, நான் என்னுடைய பாடல் தெரியும் உங்களுக்கு சித்தி, ஆனால் அதுக்கு முன்னாடி மறுபிறவின்ற ஒரு சீரியல் ரேடன் டிவி. இது அதுக்கு நான் ரீரிகார்டிங் பண்ணுறதுக்காக அறிமுகப்படுத்தியவர் மனோபாலா சார் தான். அதுக்கப்புறம் என்ன தமிழில் கூட முதல் டெலிஃபிலிம் வந்து அன்னை என்ற ஒரு படம் மூலயமா சாருக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு வியக்கத்தக்க மனிதர். ஒரு கம்போசிங் வரும்போது கூட உள்ளே வந்துட்டு காம்போஜி ராகத்தில் போடு, பீம்லாஸில் போடு, ஒரு ராகம் பேச தெரிஞ்ச ஒரு டைரக்டர்னா அது மனோபாலான்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட்டு, ஒரு டான்ஸர், அது மட்டும் இல்லாமல் நல்ல இசை அனுபவம், இசை பாடக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஸோ அவரோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் பயணிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நினச்சி கூட பார்க்கல. அவர் நம்மளை விட்டு பிரிந்தது வந்து அப்படி ஒரு
தெரியல, அது இன்னமும் ஒரு மாதிரி மனசை வந்து எப்பவுமே வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் காமெடியாக பேசி நம்ம வந்து ஊக்குவிச்சுட்டே இருப்பார். இன்னைக்கு அவர் படுத்துட்டு இருக்கும்பொழுது அவர் எத்தனை வாட்டி சொன்னாலுமே எழுதுப்பாரா அந்த நிலைமையை பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் என்னமோ தெரியல, குறிப்பாக இந்த சினிமாக்காரங்க வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லாருமே வந்து சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேலே போயிட்டுருக்காங்க. அதுவே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. விவேக் சார் போயிட்டார், அதே மாதிரி டிபி கஜேந்திரன் சார் இப்போ போயிட்டார். இவங்கெல்லாம் நல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு. இன்றைக்கி வந்து மலபோல சார் இல்லை, ரொம்ப துக்கமாக இருக்குது. சினிமா துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு மாமனிதர், ஒரு நல்ல மனிதர், இவரை நம்ம விட்டு பிரிந்துட்டு அதை வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. மலபோல சார் வந்து எனக்கு ஒரு 25 வருஷமாக நல்ல நண்பர், நல்ல ஒரு ஆசான், ஒரு நல்ல அண்ணன். என் கூட சூரிய படம் நடித்தாங்க. இப்போ நான் சந்திரபுரி பார்ட் 2ல் நடித்தோம். போன மாதம் கூட நானும் ரவி மரியா எல்லாம் போயிட்டு போய் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே வந்தார், ஜோக் அடிச்சுட்டே இருந்தார். அது எப்போவுமே சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், சுறுசுறுப்பாகவே இருந்துட்டு இருப்பார். அவர் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. விக்னேஷ் ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்பார். நான் நிறையா பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப பாராட்டுவார், என்கரேஜ் பண்ணுவார். நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் நாங்களாம் ஈசி மெம்பராக இருக்கோம். அந்த நடிகர் சங்கத்தில் பில்டிங் வரணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையோட ரொம்ப பாடுபட்டார். அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற எங்களோட ப்ரெஷர் பெரிய நல்லா சக்ஸஸ் லீடர்ஸ்லாம் ஒன்று சேர்த்து அந்த நடிகர் சங்க கட்டடம் வரணும் ரொம்ப ஆவலாக இருந்தார். நாங்களாம் ஒவ்வொரு ஈசி மீட்டிங்லையுமே நடிகர் சங்கத்தை பற்றி தான் அவர் அதிகமாக பேசுவார். எங்கிட்ட சொல்லுவார், விக்னேஷ் நீ வந்து நடிகர் சங்கத்தை பற்றி பேசு, நடிகர் சங்கம் எப்போ வருது அப்படின்னு கேட்டு இருப்பார். உண்மையாலுமே நான் அவர் இறந்த உடனே சொன்ன உடனே எனக்கு அதான் மைண்டில் ரொம்ப வந்துச்சு. அந்த நடிகர் சங்க கட்டடத்தை பார்க்கணும், அந்த நடிகர்களுக்காக ஒரு பில்டிங், அந்த பில்டிங் நம்ம காலத்திலேயே நம்ம பண்ணிடணும் அப்படி ரொம்ப ஆவலவாக இருந்தார். அவர் இல்லாமல் அந்த நடிகர் சங்க கட்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நடிகர் சங்கத்து மேலே அவ்வளோ ஒரு ஆவலாக ரொம்ப அக்கறையாக ஒவ்வொரு மீட்டிங், ஒரு ஈசி மீட்டிங் வரும்போது அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பாசிட்டிவான தாட் உள்ள ஒரு மனிதர். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா பேர் இறந்துடுறாங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் இறந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா விவேக் சார், மேல்சாமி, மலபோல சார். நம்ம இந்த நேரம் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ கழுவாக சம்பாதிக்கிற முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும்.